வணக்கம் நண்பர்களே. ஓம் தத்புருஷாய வித்மகே வக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரச்சோதயாத். ஓம் ஸ்ரீ சிவசக்தி சேனல். இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம், இதை பற்றி நான் சொல்ல போகிறேன். இது எளிமையான ஒரு முறை தான், மை செய்முறை. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது சக்தி வாய்ந்த ஒரு மை செய்முறை தான். நான் இப்போ பூவு அந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கல, நான் அதை காட்ட முடியாது. அதனால் இங்கே பார்த்துக்கோங்க, இதுதான் தென்னை மரத்தினுடைய பூவு. சரி, நம்ம இது என்ன பண்ணணும் அப்படின்னாலும் இது சக்தி சிவனும் சக்தியும் சிவனும் குடியிருக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அதாவது தேங்காய் பாலை எப்படி இருக்குன்னா, இது எதுக்கெல்லாம் செய்யலாம். இதில் மை செய்ய முறையாக தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த பூவு மட்டும்தான். இங்கே பாருங்கள், இந்த பூவு இருக்குது பார்த்தியா, இந்த பூவு மட்டும்தான், இந்த காம்பு இல்லாமல் இந்த பூவு மட்டும் நம்ம சேகரிச்சிக்கணும். பாருங்கள், கொஞ்சமாக இது மரத்தில் இருக்கிறதுனால அவங்களுக்கு எதனா சொல்லுவாங்க அப்படின்றத நான் இது மாதிரி பூவு மட்டும், இந்த காம்பு இல்லாமல் பூவு பார்த்துக்கோங்க. இது பாலை வெடிச்சிட்ருக்குது சொல்கிறேன். இதை இந்த மாதிரி நீங்கள் இந்த பூவை மட்டும் நீங்கள் சேகரித்து ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கோங்க. இது கூட என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, பூவு வெடித்தது தேவை கிடையாது. நான் வீடியோ போடுறதுக்கு மட்டும்தான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். வெடித்தது தேவை கிடையாது. வெடிக்காமல் பாலை இருக்கும் பார்த்திங்களா, பாலை விடும். நம்ம கரகம் ஜோடிக்கிறதுக்கு பாலை போய் வெட்டிட்டு வருவோம் இல்லையா, அந்த மாதிரி பாலை ஒன்று அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது எடுக்கும்போதும் என்ன பண்ணுறீங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த மரத்துக்கு அடியில் ஒரு சின்ன ஒரு பூஜை பண்ணிக்கோங்க. ஊதுபத்தி, கற்பூரம், வெத்தலை பாக்கு இதை நீங்கள் வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு கும்பிட்டுட்டு அடிமரத்திலே நீங்கள் மஞ்சள் நூலில் கோம்பு மஞ்சள் கோம்பு இருக்குது பார்த்திங்களா, உடையாமல் முறியக்கூடாது மஞ்சள். அந்த மஞ்சள் ஒரு நூல் எடுத்துக்கோங்க. ஒரு காம்பு எடுத்துக்கின்னு நூல் வெள்ளை நூலுக்கு மஞ்சள் பூசிக்கோங்க. தென்னை மரத்துக்கு அடியில் காப்பு கட்டிடுங்க. காப்பு கட்டி வெத்தலை பாக்கு 3 வெத்தலை 4 பாக்கு இருக்கணும், 2 வாழைப்பழம், ஊதுபத்தி. நீங்கள் சுத்தபத்தமாக குளிச்சுட்டு காலையில் எவ்வளோ நேரத்துக்கு 5 to 6 மணிக்குள்ளே தான் இந்த பூஜையை, இந்த காப்பை நீங்கள் கட்டணும். இந்த பாலை போயிருக்குது பார்த்தியா, மேலக்கு இது பாருங்கள், பாலை ஜூம் பண்ணி காட்டுறேன். இது எனக்கு இது சின்ன மரமாக தான் இருக்குது பாரு. இந்த பாலை குருத்து இருக்குது பாருங்கள். இந்த பாலையை தான் நீங்கள் அதை ஒன்று கட் பண்ணி அப்படியே எடுத்துக்கினா அது உள்ளே அப்படியே ஃபுல்லாகவே பூவு இருக்கும். இந்த மாதிரிச்சு பூவு. இந்த பாலையை எடுத்துக்கின்னு அந்த மாதிரி பாலையிலேருந்து அந்த பூவை எடுத்துக்கோங்க. எடுத்துக்கின பிறகு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இது கூட தென்னை மரத்தினுடைய வேறுன்னா வேரை பறித்து எடுத்துக்கினா அதுக்குள்ளே ஒரு நரம்பு மாதிரி வரும், தோலை நீக்கிடுங்க. அது ஒரு கைப்பிடி அளவு, இது ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க. இப்போ மருள் ஊமத்தான்னு நீங்கள் சர்ச் பண்ணே வரும். நீங்கள் அது நீங்கள் கேளுங்க. அது மருள் ஊமத்தான் உங்களுக்கு எல்லாம் தெரியும். அது இங்கே எதுவும் பக்கத்தில் இல்லைங்க, அதனால் நான் காட்ட முடியல. மருள் ஊமத்தானுடைய வேறு அது ஒரு கைப்பிடி அளவு. இந்த தென்னை மரத்தினுடைய பூவு, அந்த பாலை காமிச்சில்லையா, அந்த பாலையிலிருந்து பூவு ஒரு பாலையை வெட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும். அது ஒரு 2 கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க, இல்லை 3 கைப்பிடி அளவு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். பூ எடுத்துக்கோங்க. அதே மாதிரி தென்னை மரத்தினுடைய வேறு மரத்துங்கள் அடியில் போயிட்டு நீங்கள் அதுக்கும் காப்பு கட்டிட்டு தான் நீங்கள் எடுக்கணும். பெரிய மரமாக இருந்தால் கூட பார்த்துட்டு வேறு மட்டும் கொஞ்சம் மேலே இருக்கிறத விட்டுட்டு அதுக்கும் கொஞ்சம் கீழே இருக்கிறத கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த வேறு எடுத்துன்னு வந்தீங்கன்னா, அது வேருக்குள்ளே நரம்பு நம்ம உடம்பு எப்படி ஒரு நார் மாதிரி வரும், ஒயர் வருது இல்லை, இப்போ ஒரு ஒயரில் பிரித்தா செம்பு கம்பி வருது இல்லை, அந்த மாதிரி ஒரு நரம்பு ஒன்று அது உள்ளே வரும். அது மட்டும்தான் வேணும். அதை என்ன பண்ணீங்க, அது ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கிட்டு இது எல்லாமே புடம் போட்டு சீல் போட்டுட்டு புடம் போட்டுக்கோங்க. அது மாதிரி அதான் நான் மருள் ஊமத்தான் செடிங்களா வேறு, அந்த வேருக்கும் காப்பு கட்டி பூஜை பண்ணிவிட்டு பலி கொடுத்து தான் எடுக்கணும். ஒரு எலுமிச்சம்பழம் பலி கொடுங்க. இந்த தென்னை மரத்துக்கும் நீங்கள் இந்த பூ வெட்டும் போது ஒரு பலி கொடுத்துருங்க. எலுமிச்சம்பழம் தான் கொடுத்துட்டு இதை நீங்கள் எடுத்துக்கிறீங்க. எடுத்துக்கிட்ட பிறகு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு புது சட்டி, மண் சட்டி ஒரு குடுவையில் வச்சு இதை மேலே சீல் போட்டு நீங்கள் அப்படியே இதை சாம்பலை இப்படி மேலே போட்டு எரிச்சோம்னா சாம்பலாக போயிடும். நீங்கள் சீல் போட்டு அந்த கறி பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த புடம் போட்டிங்கன்னாவும் அது அந்த கறியை நம்மளுக்கு தேவைன்ற அளவுக்கு நம்மளுக்கு கிடச்சிரும். எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுறீங்க, இதுக்கு
மந்திரம் எந்த ஒரு மந்திரமும் சொல்ல வேண்டாம். ஓம் என்ற ஒரே ஒரு வார்த்தையை சொல்லிக்கிட்டு மைய அரைங்க. இந்த வார்த்தை ஓம் என்ற ஒரு விஷயந்தான். ஓம் நமசிவாயா அப்படின்ற ஒரு மந்திரத்தை சொன்னாலும் சொல்லிக்கோங்க. அப்படின்னா ஓம் 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 அப்படின்னு அந்த அந்த மந்திரத்தை யாருக்கிட்டையும் வாய் பேசாமல் இந்த மையை அரைச்சிங்கன்னா, இதுக்கு வந்து சக்தி பூஜை அப்படின்னு ஒன்று இருக்குது. சிவ பூஜை, சக்தி பூஜை 2 பேரும் தான். இதை வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா வந்து சக்தி பூஜை ஒரு காலையில் வந்து 3 மணிக்கு சிவன் கோவில் பக்கம் இந்த மையை அரைச்சிட்ட பிறகு சரியா, சிவன் கோவிலுக்கு தான் எடுத்துகிட்டு போகணும். இதுக்கு எண்ணெய் விட்டு அரைக்கணும் அப்படின்னா இழுப்பை எண்ணெய் இருக்குது பார்த்தியா, இழுப்பை எண்ணெய் மட்டும்தான் சேர்த்திக்கணும். இதுக்கு வந்து அக்தரு, புணுகு, கஸ்தூரி இருந்தாலும் போட்டுக்கோங்க. அக்தரு, புணுகு சேர்த்திக்கோங்க. அரகஜா வாங்கி கடையிலே இருக்குல்ல, அந்த அரகஜா போட்டுக்கோங்க. இது முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு இந்த கோரோசனை இருந்தால் கோரோசனை சேர்த்திக்கோங்க. ஆனால் குங்குமப்பூவு, ஒரிஜினலான குங்குமப்பூவு ஒரு 10 கிராம் அளவுக்கு ஒரு குங்குமப்பூ வாங்கி போட்டுக்கோங்க. சுத்தமானதாக இருக்கணும். அந்த குங்குமப்பூவு, அப்புறம் வந்து ஆம்பரு, பெண் ஆம்பராக இருந்தாலும் ஆண் ஆம்பராக இருந்தாலும் சரி, ஆம்பரு. ஊசி காந்தம் கிடைக்கிறது கஷ்டம். சிட்டம் பிடிச்ச கல் மாதிரி கொடுப்பாங்க, அது இல்லை. ஊசி காந்தம் 7 ஊசி காந்தம்னு ஒன்று இருக்குது. அந்த மாதிரி உங்களுக்கு கிடச்சிச்சின்னா அதை நீங்கள் சேர்த்திக்கோங்க. இது வந்து இழுப்பை எண்ணெய் விட்டு தான் அரைக்கணும். நீங்கள் இது வந்து அரைக்கிறது வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு 3 ஜாமம் அரைச்சால் போதுமான விஷயம். 3 ஜாமம் அரைங்க போதும். காலையில் நீங்கள் அது வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, காலையில் வேலை ஒரு 3 மணிக்கு நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா போதும். 3 மணிக்கு 3 நாள் வந்து அந்த மாதிரி 3 மணிக்கு எந்திரிச்சு சுத்தபத்தமாக குளிச்சுட்டு சரியா, உங்களுடைய முகம் வந்து வடக்க நோக்கி இருக்கட்டும். உங்களுடைய முகம் வடக்க நோக்கி இருந்துக்குன்னு நீங்கள் கீழே ஒரு ஆசானம் போட்டுட்டு துணி கிணி விரித்து போட்டுட்டு கல்வத்தில் நீங்கள் வந்து போட்டுட்டு நீங்கள் அந்த வாய் பேசாமல் உள்ளுக்குள்ளே ஓம் என்ற மந்திரத்தை மட்டும் நீங்கள் உச்சரிச்சுக்கிட்டு நீங்கள் சொல்லிக்கிட்டு இந்த மையை ஃபுல்லாக அரைச்சி எடுத்துக்கிறீங்க. எடுத்துட்டு சிவசக்தி கோவிலுக்கு, சிவன் அங்கே சக்தி இருப்பாங்க, சிவன் கோவிலுக்கு ஒரு கோவிலுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு அந்த கோவிலுக்கு முன்னாடி இந்த மையை அரைச்சிட்டு ஒரு செம்பு பாத்திரம் இருக்கு இல்லையா, ஒரு சொம்பு வாங்கிங்க. அந்த செம்பு வாங்கிட்டு அதுக்குள்ளே போட்டுடணும். அதுக்குள்ளே போட்டுட்டு நீங்கள் உங்களுக்கு பூசாரி யாரென்னா தெரிஞ்சால் அவங்ககிட்ட சொல்லிவிடுங்க, இந்த மாதிரி சிவசக்தி மைய தான் இது, வந்து எந்த ஒரு சக்தி வாய்ந்த மைய தான் இது, எனக்கு பூஜை பண்ணி கொடுங்க சாமி, அது காலுக்கு அடியில் கீழே வச்சுட்டு எனக்கு ஒரு பூஜை பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் கேட்டுக்குங்க. வண்டி நீங்கள் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா உங்களுதே கோவில் இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த கோவிலில் வச்சு நீங்கள் இதை பூஜை பண்ணிவிட்டு தாராளமாக எடுத்துக்கலாம். எந்த ஒரு குறையும் வராது. நீங்கள் எடுத்த உடனே இதை நெத்தியில் வைக்கக்கூடாது. அங்கே வந்து பூஜை பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த ஓம் அப்படின்னு சொல்கிற மந்திரத்தை வந்து மறுபடியும் வந்து ஒரு 1008 விதம் நீங்கள் சொல்லிக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஓம் நமசிவாயா, சகல ஜனங்களும் சகல தேவதைகளும் எனக்கு வசமாக இருக்க அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் இந்த மந்திரத்தை நீங்கள் ஒரு 1008 விதம் நீங்கள் சொல்லிக்கோங்க. சகல தேவதைகளும் சகல தெய்வங்களும் எனக்கு வசமாக நிற்க ஸ்வக அப்படின்னு நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்லிங்க. ஓம் சிவய நம, சகல தெய்வங்களும் சகல தேவதைகளும் எனக்கு வசமாக வந்து நிற்க சிவா அப்படின்னு வந்து நீங்கள் சொல்லிக்கோங்க. வார்த்தையை நீங்கள் மாற்றி போட்டுக்கோங்க. இதுதான் இந்த மந்திரம். இதை வந்து மறக்காமல் ஒரு 1008 உருவம் நீங்கள் போட்டுட்டு, இது தேவைப்படும் போது உங்களுக்கு எங்கே நீங்கள் வெளியில் எங்கேனா போகிறீங்க, இல்லை தெய்வத்தை ஒரு வழிபாடு பண்ணுறீங்க, நீங்கள் ஒரு இப்போ நம்ம வசியம் பண்ணணுன்னா ஒரு தேவதைகளை, எந்த தேவதைகளை நினச்சிக்கிட்டு நீங்கள் இந்த மந்திரத்தை நீங்கள் ஒரு 1008 உருவம் நீங்கள் கொடுக்குறீங்களோ, அது உங்கள் கிட்ட உடனே வந்து உங்கள் உடம்பில் அது இந்த பிரபஞ்ச சக்தியை வந்து உங்களுக்கு உள்ள உடம்பில் வந்து அந்த அதிர்வை கொடுக்கும். நீங்கள் நினச்ச உடனே அந்த காரியம் வேலையெல்லாம் சகலமும் உங்களுக்கு நடத்தி கொடுக்கும் இந்த மை. சரியா, நான் இவ்வளோ நேரம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிடாதீங்க. ஏன் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் வந்து இது செய்கிறத வந்து தவறாமல் நீங்கள் செய்தீங்கன்னா, இது 2 பொருள் தான். தென்னை மரத்தினுடைய பூவு, தென்னை மரத்தினுடைய வேர்களை உள்ளே இருக்கிற அந்த நரம்பும் மருளுவமத்தான் வேறு. ஏன்னா இது அஷ்டகந்தம் சேர்த்திக்கோங்க. இதுதான் நம்ம செய்ய வேண்டியது. எல்லாருக்கிட்டையும் காசு கொடுத்து வாங்கினோன்னா 2000 2000க்குலாம் யாரும் இப்போ கொடுக்கறதுக்குள்ள 5000 10,000
இதில் முக்கியமான மைகள்லாம் சேர்த்திங்கன்னா 20,000 25,000 விற்கிறாங்க. அதனால் நீங்கள் செஞ்சுக்கங்க அப்படின்றது எளிமையான ஒரு பரிகாரம். எந்த தெய்வத்தை கூப்பிட்டாலும் உடனே வரும். எந்த ஒரு தேவதைகளை நீங்கள் கூப்பிட்டாலும் உடனே உங்களுக்கு அந்த அதிர்வு உங்களுக்கு உடனே சித்தியாகும். இதுதான் இந்த மையினுடைய வேலை. இதை நான் சொன்ன மாதிரி டைமில் எடுத்துகிட்டு நீங்கள் செஞ்சிங்கன்னா நீங்கள் யாருக்கிட்டையும் காசு கொடுத்து வாங்க வேண்டியதே கிடையாது. நீங்களே செஞ்சுக்கலாம். இது நாங்களும் செஞ்சு வச்சுட்டுருக்குறோம். எங்ககிட்டையும் கேட்டு வாங்கிக்கிறாங்க. சரியா, நீங்களே செஞ்சுக்கோங்க, எங்கிட்ட கேட்காதீங்க அப்படின்றதுக்கோசரம் தான் உங்களுக்கு இந்த வீடியோ போடுறேன். அதே மாதிரி இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கும் சொல்கிறேன். நாங்கள் இந்த ஆடி மாதம் முடிஞ்ச உடனே ஆவணி மாதம் நாங்கள் மந்திர கிளாஸுகள் நடத்தப்படும். உங்களுக்கு தேவைப்படுறவங்க இந்த நம்பருக்கு டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய நம்பர் கொடுத்துருக்கேன், அதை கால் பண்ணுங்கள். தீட்சை கொடுக்குறோம். சரியா, மந்திர தீட்சை, மந்திரம் பயிற்சி, இது எல்லாமே நாங்களே கொடுக்குறோம். உங்களுக்கு தேவைப்படுறவங்க இதை கால் பண்ணிவிட்டு நீங்கள் வாங்கிக்கலாம். சரிங்களா, எப்போ வேணாலும் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். வணக்கம் நண்பர்களே, தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது